சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகாவாக்கியம், தேதி 6/11/2024. मीठे बच्चे, बाबा की दृष्टि हद और बेहद से भी पार जाती है. இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய திருஷ்டி எல்லை மற்றும் எல்லைக்கப்பாற்பட்டதையும் கடந்து இருக்கின்றது. துமே பி ஹத் और बेहद से पार जाना है. நீங்களும் எல்லைகளையும் எல்லைக்கப்பாற்பட்டதையும், அதாவது கலியுகத்தையும் சத்யுகத்தையும் கடந்து செல்ல வேண்டும். இன்னைக்கு பாபா எல்லைக்குட்பட்டதுன்னு சத்யுகத்தையும் எல்லையற்றதுன்னு கலியுகத்தையும் சொல்லியிருக்கிறார். கேள்வி: ऊंचते ऊंच ज्ञान रत्नों की धारणा किन बच्चों को अच्छी होती है? உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞான ரத்தினங்களின் தாரணை எந்த குழந்தைகளுக்கு நன்கு ஏற்படுகின்றது? பதில்: जिनका बुद्धि योग एक बाप के साथ है, पवित्र बने हैं, उन्हें इन ज्ञान रत्नों की धारणा अच्छी होगी. யாருடைய புத்தியின் தொடர்பு ஒரு பாபாவிடம் இருக்கின்றதோ, பவித்திரமாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு ஞான ரத்தினங்களின் தாரணை நன்றாக இருக்கும். இஸ் ज्ञान के लिए शुद्ध बर्तन चाहिए. இந்த ஞானத்திற்கு சுத்தமான பாத்திரம் தேவை. உல்டே சுல்டே சங்கல்ப் பி பந்த் ஹோ ஜானே चाहिए. தவறான தலைகீழான எண்ணங்கள் முடிந்துவிட வேண்டும். बाप के साथ योग लगाते लगाते बर्तन सोना बने तब रतन ठहर सके. பாபாவோடு யோகா செய்து அதாவது இணைப்பு வைத்து வைத்து பாத்திரம் தங்கமாக ஆக வேண்டும். அப்போதுதான் ரத்தினங்கள் அதில் தங்க முடியும். தங்கமானாதான் தங்க முடியும். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों को रूहानी बाप बैठ ரோஜ் ரோஜ் சம்ஜாத்தே ஹே. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை தினசரி புரிய வைக்கிறாரு. ये तो समझाया है बच्चों को ज्ञान भक्ति और वैराग्य का ये सृष्टि चक्र बना हुआ है. இது குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. ஞானம், பக்தி மற்றும் வைராகியம் இதை வச்சுதான் இந்த சிருஷ்டி சக்கரமே உருவாக்கப்பட்டுள்ளது. புத்தி மே ये ज्ञान रहना चाहिए. புத்தியில இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கணும். ये भी टॉपिक समझानी है कि ज्ञान भक्ति पीछे है वैराग्य. இந்த ஒரு டாபிக் தலைப்பை புரிய வைக்கணும். ஞானம், பக்தி மற்றும் வைராகியம். ज्ञान को कहा जाता है दिन जबकि नई दुनिया. ஞானத்தை பகல்னு சொல்லப்படுது, அதாவது அப்பதான் புது உலகம். உஸ்மே ये भक्ति अज्ञान है नहीं. அப்ப அந்த நேரத்துல இந்த பக்தி, அதாவது அஞ்ஞானம் இருக்காது. ஒஹே ஹத் கி துனியா. ஆனா அது எல்லைக்குட்பட்ட உலகம். क्योंकि वहाँ बहुत थोड़े होते हैं. ஏன்னா அங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வசிப்பாங்க. फिर आहिस्ते आहिस्ते वृद्धि होती है. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. आधा समय बाद भक्ति शुरू होती है. அரை சமயத்துக்கு அப்புறம், அதாவது அரை கல்பத்துக்கு அப்புறம் தான் பக்தி ஆரம்பமாகுது. वहाँ संन्यास धर्म होता ही नहीं. அங்க சந்நியாச தர்மம் இருக்காது. சந்நியாஸ் வ தியாக होता नहीं. அந்த உலகத்துல சந்நியாசமோ தியாகமோ இருக்காது. फिर बाद में सृष्टि की वृद्धि होती है. பிறகு பிற்காலத்துல தான் சிருஷ்டி எண்ணிக்கை அதிகரிக்குது. ऊपर से आत्मा आती जाती है. மேல இருந்து ஆத்மாக்கள் கீழே வர்றாங்க. யஹா விருத்தி होती है. அப்ப இங்க எண்ணிக்கை அதிகமாகுது. हद से शुरू होती है, बेहद में जाती है. அதாவது ஒரு எல்லைக்குட்பட்ட தன்மையில தான் ஆரம்பமாகுது உலகம், மக்கள் தொகை எண்ணிக்கை. அதுக்கப்புறம் அது எல்லையற்றதாகி விடுகிறது. बाद में द्वापर से लेकर फिर और धर्म शुरू होते. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து மற்ற தர்மங்கள் உருவாகுது. சந்நியாஸ் தர்மம் भी होता है जो घर बार का सन्यास करते. அப்பதான் சந்நியாச தர்மம் வருது. வீடு வாசல துறந்துட்டு போறாங்க. சப்கோ ஜான்னா தோ चाहिए. இதை பத்தி எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும்லன்றார் பாபா. உன்கோ கஹா ஜாத்தா ஹே ஹட்டயோக और ஹத்து கா சந்நியாஸ். அவங்களதான் என்ன சொல்லப்படுது? ஹட்டயோகம் மற்றும் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். சிர்ஃப் கர்பார் சோட் ஜங்கல் மே ஜாத்தே. குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. துவாப்பர் சே பக்தி शुरू होती है. ज्ञान तो होता ही नहीं. பிறகு துவாப்பர யுகத்துல தான் பக்தி ஆரம்பமாகுது. அங்க ஞானம் இருக்காது. ज्ञान माना सत्युग त्रेता सुख. ஞானம் என்றாலே சத்யுகம், திரேதாயுகம், சுகம். பக்தி மானா அக்ஞான் और दुख. பக்தி என்றாலே அஞ்ஞானம் மற்றும் துக்கம். ये अच्छी रीति समझाना होता है. फिर दुख और सुख से पार जाना है.
இதை நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். பிறகு துக்கம் மற்றும் சுகத்தை கடந்து செல்ல வேண்டும். आधा कल्प तुम्हारा राज्य चलता है, फिर आधा कल्प के बाद रावण का राज्य आता है. அரை கல்பம் உங்க ராஜ்யம் நடக்குது, அடுத்த அரை கல்பத்துக்கு அப்புறம் ராவணனோட ராஜ்யம். அசாந்தி ஹைஹி 5 விகாரோं से. அசாந்தி என்பது பஞ்ச விகாரங்களால ஏற்படுது. 2500 वर्ष तुम राज्य करते हो, फिर उसके बाद रावण राज्य होता है. 2500 வருஷம் நீங்க ராஜ்யம் பண்றீங்க, 2500 வருஷத்துக்கு அப்புறம் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது. உன்னோனே தோ லாக்கோ வருஷ லிக் தியா. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு எழுதி வச்சுட்டாங்க. எக்தம் ஜெய்சே புத்து பனா தியா. ஒரேதான் முட்டாளாக்கப்பட்டு விட்டார்கள். 5000 वर्ष के कल्प को लाखों वर्ष कह देना புத்துப்பனா கஹேங்கேனா, 5000 ஆண்டுகளுக்கான கல்பத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்றது முட்டாள்தனம்னு தானே சொல்லணும். ஜராபி சபியத்தா நெய்ய. கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இல்லைன்ட்டார் பாபா, பண்பாடே இல்லை. தேவதாவுமே கித்னி தெய்வீ சபியதா தி. தேவதைகள் கிட்ட எவ்வளோ தெய்வீகமான பண்பாடு இருந்தது. ஓ அப் அசபியத்தா ஹோப்படி. ஆனால் அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சா, பண்பாடு இல்லாத நிலைக்கு போயிடுச்சு. काम कटारी चलाए आदि मत्ते अंत दुखी बना देते, इसलिए उनको कहा ही जाता है रावण संप्रदाय. காமம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஆதி மத்தி அந்திமத்தில் துக்கமா ஆக்கிட்டாங்க. ஆகையால தான் அவங்கள என்ன சொல்லப்படுது, ராவண குலம். திக்காயாகே ராம்னே பந்தர் சேனாலி. என்ன சொல்லியிருக்காங்க, ராமர் குரங்குனுடைய சேனையினுடைய உதவி எடுத்துட்டாரு. அப் ராமச்சந்திர திரேதாக்கா வஹா ஃபிர் பந்தர் கஹா சே ஆயே. ஆனா ராமச்சந்திரரோ திரேதாயுகத்துல இருக்கார், அங்க எப்படி வானரம் வந்துச்சு? और फिर कहते राम की सीता चुराई गई. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, ராமருடைய சீத்தையவே அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. ऐसी बातें तो वहाँ होता ही नहीं. இப்படிப்பட்ட விஷயங்கள் அங்க நடக்கவே இல்லை. जीव जानवर आदि 84 लाख योनियां जितनी यहाँ है उतनी सत्युग त्रेता में थोड़ी ही होगी. ஜீவ ஜந்துக்கள் விலங்குகள் எவ்வளோ 84 லட்சம் யோனிகள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அங்கே சத்யுகத்தில் இருக்காது. யா ஹமாரா பேகத் கா ட்ராமா பாப் பேட் சம்ஜாத்தே ஹே. இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பச்சோக்கோ போத் தூராதேஷி பண்ண. குழந்தைங்க நீங்கள் கூட என்ன ஆகணும், தொலைநோக்கு பார்வை உடையவங்கள ஆகணும். பாப் ஹத் और பேகத் दोनों का राज समझाते. பாபா எல்லைகள் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டது ரெண்டோட ரகசியத்தை புரிய வைக்கிறார். உன்சே பார் குச் பி ஹே நீ. அதை விட கடந்தது எதுவும் கிடையாது. வஹே துமாரே ரேனே கா ஸ்தான் ஹே ஜிஸ்கோ பிரம்மாண்ட் பி கேத்தே. நீங்க வசிக்கக்கூடிய இடத்த பிரம்மாண்டம்னு சொல்லப்படுது. ஜெய்சே யஹா தும் ஆகாஷ் தத்துவமே பேட்டே ஹோ, இன்மே குச் தேக்னே மே ஆத்தா ஹே கியா. நீங்க எப்படி ஆகாய தத்துவத்துல தான் வாழ்றீங்க, அதாவது பூமியினுடைய மேல் பரப்பு. இங்கிருந்து பார்க்கறதுக்கு வேற ஏதாவது தெரியுதா என்ன? तो आकाशवाणी कहने से मनुष्य क्या समझेंगे? रेडियो में कहते आकाशवाणी. अब आकाश तो बेअंत है, अंत पा नहीं सकते. ரேடியோவில் என்ன சொல்கிறாங்களாம், ஆகாஷவாணின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆகாஷம் என்பது முடிவில்லாதது, அதோட முடிவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ ஆகாஷவாணின்னு சொன்னால் மனிதர்களுக்கு என்ன புரியும்? ஓஜோ முக்குஹே ஏஹே போலார். இந்த வாய் இருக்கு இல்லையா, அதுதான் போலார், வெட்டவெளி. முக்குசே வாணி நிக்கல்த்தியே, வாயிலிருந்து தான் ஓசை வெளிப்படுது. எதோ காமன் பாத்தே, இது சாதாரண விஷயம். முக்குசே ஆவாஜ் நிக்கல்னா ஜிஸ்கோ ஆகாஷ் வாணி கா ஜாத்தா. வாயிலிருந்து ஓசை வருது, அதைத்தான் ஆகாஷ வாணின்னு சொல்லப்படுது. பாப்கோ பி ஆகாஷ் துவாரா வாணி சலானி படே. அப்போ பாபா கூட வாய் மூலமாக தான் வாணி சொல்லணும். தும் பச்சோங்கோ அப்னா பி ராஸ் சாரா பத்தாயா ஹே. பாபா தன்னோட ரகசியத்தை கூட முழுமையா குழந்தைங்களுக்கு சொல்றாரு. பாப் சம்ஜாத்தே ஹே ஊஞ்சித்தே ஊஞ்ச் மேஹூ ஃபிர் ஹே மேரு. பாபா சொல்றாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் நான் மட்டும்தான், அதுக்கப்புறம் இந்த ஜோடி ஜோ ஆதி மே மகாராஜா மகாராணி ஹே वो फिर जाकर अंत में आदि देव आदि देवी बनेंगे. யார் ஆரம்பத்துல மகாராஜா மகாராணியா இருக்காங்களோ அவங்க தான் பிறகு கடைசியில ஆதி தேவன் ஆதி தேவி ஆகிறாங்க. ये सारा ज्ञान बुद्धि में है. இந்த முழு ஞானமும் உங்க புத்தியில் இருக்குது. தும் கஹாம்பி சம்ஜாவோ தோ வண்டர் காயங்கே. நீங்க இதை எங்க வேணா போய் சொல்லுங்க, அப்படியே அவங்க ஆச்சரியப்பட்டுருவாங்க. தும் ராஜ ரிஷி ஹோனா. பாபா சொல்ல, நீங்கள்லாம் யாரு? ராஜ ரிஷிகள். ஜட்டாயும் குலி ஹோ और முரளி சலாவ். உங்க ஜடா முடியெல்லாம் விரிச்சு கிடக்கு,
நீங்கள் முரளி சொல்லுங்க. ரிஷினா எப்படி இருப்பாங்க? ஜடா முடியோடு இருப்பாங்க. அப்போ பாபா எல்லாரையும் தலைவிரி கோலத்தில் தானே இருந்தாங்க எல்லாரும் ஆரம்பத்தில். பாபா சொல்கிறார், ஆகையால் முரளி சொல்லுங்க. சாது சந்த் ஆதி ஜோ சுனாத்தே ஹே वो सब मनुष्यों की मुरली. சாது சந்நியாசிகள் சொல்றதெல்லாம் மனிதர்களுடைய முரளி. ஏஹே பேகத் கே பாப் கி முரளி. ஆனா இங்க இருக்கிறது எல்லையற்ற தந்தையுடைய முரளி. அச்சா, தாரணைக்கான சாரம். புத்தி மே ज्ञान रत्नों को धारण कर दान करना है. புத்தியில ஞான ரத்தனங்களை தாரணை செய்து தானம் கொடுங்கள். हद बेहद से पार ऐसी स्थिति में रहना है जो कभी भी उल्टा सुल्टा संकल्प व विकल्प न आए. எல்லைகளை கடந்து அப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்க வேண்டும். அதாவது ஒருபோதும் தவறான தலைகீழான எண்ணங்களோ விகல்பங்களோ வரக்கூடாது. ஹம் ஆத்மா பாயி பாயி ஹே, யஹி ஸ்மிருதி ரஹே. நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். இந்த ஸ்மிருதி இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், மாயா கி तूफानों से बचने के लिए मुख में बाप की याद का मुलहरा डाल देना है. மாயாவுடைய புயலிலிருந்து தப்பிப்பதற்கு வாயில் பாபாவுடைய நினைவு என்ற கூழாங்கற்களை போட்டுக்கொள்ளுங்கள். சப் குச் செஹன் கர்னாய், அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். சூயி முயி நெய் பன்னாய், தொட்டால் சுருங்கியாக இருக்க வேண்டாம். மாயா சே ஹார் நெய் காணியே, மாயாவிடம் தோல்வியடையக்கூடாது. பாபா வரதான் கொடுக்கறாரு. சதா ஏக் கே ஸ்நேகமே சமாயே ஹுயே, ஏக் பாப் கோ சஹாரா பனானே வாலே, சர்வ ஆக்கர்ஷன் முக்து பவ. சதா ஒருவருடைய ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய, ஒரு பாபாவை தன்னுடைய உதவியாளராக ஆக்கக்கூடிய, சர்வ ஆக்கர்ஷணங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். जो बच्चे एक बाप के स्नेह में समाये हुए हैं वे सर्व प्राप्तियों में संपन्न और संतुष्ट रहते हैं. எந்த குழந்தைங்க ஒரு பாபாவுடைய ஸ்நேகத்தில் சதா மூழ்கியே இருக்காங்களோ அவங்க எல்லா பிராப்திகளில் சம்பன்னமாகவும் இருப்பாங்க, சந்துஷ்டமாகவும் இருப்பாங்க. உன்னை கிசி பி பிரகார் கா சஹாரா ஆக்கர்ஷித் நே கர் சக்தா. அவங்கள எந்த விதமான உதவியும், அதாவது துணை வேணும், அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் அவங்கள ஆக்கர்ஷிக்க முடியாது. உன்னை சஹஜ் ஹி ஏக் பாப் தூசரான கொய் அனுபூதி ஒத்தியே. அவங்களுக்கு சகஜமா ஒரு பாபா தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்ற அனுபவம் ஏற்படுது. உன்கா ஏக் பாப் ஹி சன்சாரே, அவங்களுக்கு ஒரு பாபா தான் உலகம். ஏக் பாப் துவாரா ஹி சர்வ சம்பந்தோ கே ரஸ்க அனுபவத்தை, ஒரு பாபா மூலமாக தான் அவங்களுக்கு சர்வ சம்பந்தங்களுடைய ரசனை அனுபவமாகுது. उनके लिए सर्व प्राप्तियों का आधार एक बाप है, न कि वैभव व साधन. इसलिए वे सहज आकर्षण मुक्त हो जाते हैं. அவங்களுக்கு எல்லா பிராப்திக்கும் ஆதாரம் கூட ஒரு பாபா தான், மற்றபடி பொருட்களோ சாதனங்களோ கிடையாது. ஆகையால அவங்க சகஜமா எப்படி இருப்பாங்க? எல்லா கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவங்களா இருப்பாங்க. ஸ்லோகன், प्रकृति को पावन बनाना है तो संपूर्ण लगाव मुक्त बनो. இயற்கையை பாவனமாக்க வேண்டும் என்றால் அனைத்து பற்றுகளிலிருந்தும் ஈடுபாடுகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்கை, சேவையில் இருந்து கொண்டே எங்கு விடுபட்டு இருப்பது, எங்கு அன்பாக இருப்பது, இதில் விசேஷ கவனம் கொடுங்கள். ஒருவேளை அன்போடு சேவை செய்யவில்லை என்றால் அதுவும் சரி அல்ல. மற்றும் அன்பில் மாட்டிக்கொண்டு சேவை செய்தால் அதுவும் சரி அல்ல. எனவே அன்பாக சேவை செய்யுங்கள், ஆனால் விடுபட்ட ஸ்திதியில் நிலைத்திருந்து சேவை செய்யுங்கள். அப்போதுதான் வெற்றி ஏற்படும். ஒருவேளை உழைப்பின் கணக்கில் வெற்றி குறைவாக கிடைக்கின்றது என்றால் அவசியம் ஞாரா பியாரா ஆகுவதில் சமநிலையில் குறைவாக இருக்கின்றது என்று அர்த்தம். அச்சா, ஓம் சாந்தி.